அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே, ஒரு அற்புதமான மனிதருக்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் தேனியிலே இருக்க முடியாது. ஒரு பக்கம் அரசியல்வாதியாக, ஒரு பக்கம் மனிதனாக, இன்னொரு பக்கம் இதற்கு முன்பு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்கெல்லாம் என்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அண்ணாமலை, மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை ஏன் ஒன்னா நிற்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழகத்தினுடைய அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போடப்பட்டிருக்கிறது. அண்ணன் டிடிவி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதிலே முதன்மையான பாராளுமன்ற உறுப்பினராக தேனியினுடைய குரலாக அண்ணன் டிடிவி இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பார்த்திருக்கின்றோம். அந்த ஆட்சியினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட ஆட்சியை பிரதமர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன், வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 303. இன்னைக்கு 2024 மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை வளமாக்குவதற்கு, வலுப்படுத்துவதற்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவை. அதிலே அண்ணன் டிடிவி அவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்முடைய தேனியை சுத்தி பாருங்க. தேனியினுடைய குரலாக யார் இருக்க முடியும் என்று பாருங்க. நம் முன்னால் 2 மாற்று கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் 21 இடத்துல திமுக நிக்குது. வெறும் 21 இடத்துலங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம், எங்கூட வாங்க அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் ஸ்டாலினிடமிருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும். இவர்கள் 33 மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, தேனியில் அண்ணன் டிடிவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் கட்சியிலிருந்து தன்னுடைய எந்த தொண்டரை நிறுத்தி இருந்தாலும் கூட தேனியிலே வெற்றி பெற போகின்றார். ஆனா ஏன் டிடிவி அண்ணனே களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னாங்க, மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும். 2 கட்சிகளும் கூட, ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம். ஐயா, நான் 2 பக்கம் சொல்றேன், 2 ஒரே கட்சி தாங்க ஐயா, பேருக்கு தான் தனித்தனியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம், தொண்டர்கள் 2 தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம், ஆனா தலைவர்கள் ஒண்ணுதாங்க. 2024 தேர்தல் நமக்கு தெரியும். தேனியில அண்ணன் டிடிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலைங்க. மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டனாக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் பாக்கி இருக்குது. இவ்வளவு பெரிய தொகுதியில எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது, மக்களை சந்திக்க முடியாதுங்க. அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர், கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நம் ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் குக்கர் சின்னங்கண்ணா. நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும், எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லா கிராமத்துக்கும் போகணும் ஐயா. செப்டம்பர் மாசத்துல 2023 தேனிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம். எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார். இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களோடு வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம். யார் அண்ணனை பார்த்தாலும் கூட அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அண்ணா நம்ம சின்ன குக்கர், அண்ணா மக்கள் செல்வன்னா நீங்க எங்க வீட்டு பிள்ளை, எங்களுக்கு இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை நாங்கள் மறக்கவில்லை, உங்களோடு 2024 நிற்க போகின்றோம் என்று வருகின்ற வழியில எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டு வந்தார். இன்னைக்கு டிடிவி அண்ணனுடைய வெற்றி இதானுங்க. தன்னுடைய உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அண்ணன் டிடிவி அவர்கள் தேனியில் நின்று கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா, கேளு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள், அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. காரணம், இருவருக்கும் இவரை பிடிக்காது. இவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க. இருவரையும் ஒவ்வொருவரா பார்க்கலாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருக்கு. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர். தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதாரம். உச்ச நீதிமன்றம் 2006 146 அடி இதை உயர்த்தலாங்கிறாங்க. அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு 152 உயர்த்துங்கிறாங்க. உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 136 அடியாக குறைக்கிறாங்க. அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து கூட பேசல. அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மத்திய அரசோடு இணைந்து, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுங்க. மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்ட போகின்றோம். அப்படி இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் பண்ணலாமான்னு எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார். அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுகவை பாருங்க, 2 கொத்தனார் அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2 சிமெண்ட் மூட்டையோட. போன 2 கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க, கேரளாலே இருந்துக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது துரோகம் இல்லைங்களா? இது மாபெரும் துரோகம். இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கபட நாடகம் ஆடி 2G வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்ற ஒரு மிரட்டலுக்கு இதே ஜெயராம் ரமேஷ் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி 2011 தடை செய்தவர். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி கூட்டு களவாணிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றான், ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்களாம். தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும்.
தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு தனி ரகம். எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துனீங்கன்னா மாசத்திற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 35 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? இல்ல 35 மாசம் ஆச்சு. மாசத்துக்கு 1000 எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? 35,000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ஏங்க 35,000 ரூபாய் கொடுக்கறீங்க, ஒரு காலைக்கு 1000 ரூபாய், 35 மாசம் ஆச்சு, 35,000 ரூபாய் ஆச்சு. எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும். எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க சொல்லணும், நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்னை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இணைகிறாங்க. எதற்குங்க? 2024 ஆட்சிக்கு வருவாங்களாமா. முல்லை பெரியாறுல வரக்கூடிய மிச்ச தண்ணியை நிறுத்திடுவாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்தில் இன்னொரு டேம கட்டுவாங்க. அப்ப ஸ்டாலின் பேசுவார் நினைக்கிறீங்க எதிர்த்து? அன்பு சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் பேச மாட்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 1960 பாடின அதே பஞ்சப்பாட்டை இன்னைக்கு வந்து பாடுறார். வடக்கு தெற்கு. அப்ப அநியாயம் பண்ணது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. ஹிந்தியை திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி பரிவு கொடுக்காதது யாருங்க? அதுவும் காங்கிரஸ் கட்சி. செய்ததெல்லாம் அவர்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சுமத்துகிறார். அன்பு சகோதரரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போறாங்க. 2004 மத்திய அரசு மாநில அரசு வரி பகிர்மானம் என்பது 30.5%. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகும் பொழுது வரி பகிர்மானம் என்பது 32%. 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32 ரூபாய் வரும். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வர்றாங்க. இன்னைக்கு 2024 வரி பகிர்மானம் என்பது 42%. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல 1.5% ஏத்தினீங்க. 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில 10% ஏற்றிருக்கின்றோம். 30.5 2004, 2024 42. இன்னைக்கு இவங்க 2 பேரும் மேடை போட்டு, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மேடையை போட்டு இங்கே வரி வர்றது இல்லைன்னு போய் சொல்லி சுத்துறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்திற்கு மட்டும் 10,76,000 கோடி ரூபாய் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு 10,76,000 கோடி ரூபாய் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க கேட்கிறாங்க, தேனிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யாத்திரையின் போது கூட நம்ம பேசணும். தேனியில நீங்க திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தத்துடைய வீட்டுக்கு போங்க. முதலாக மோடி வீடு வந்திருக்குதுங்க. முதலாக எல்பிஜி சிலிண்டர் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்திருக்குது. முதலாக 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வருது. இதுவரைக்கும் 30,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்கு. ஆனா இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அது மோடி ஐயா நேரடியா கொடுத்துட்டாங்க. எங்க மூலமா கொடுத்தா தான் கணக்குக்கு வரும். நேரடியா கொடுத்தனால கணக்குக்கு வராது. கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளையடிக்கும் என்று தெரிந்து அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு மோடி அவர்கள் என்ன எதுவும் தெரியாதவங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், உங்களுடைய எல்பிஜி சிலிண்டர் இருக்கட்டும் ஐயா, அதுக்கு வரக்கூடிய 300 ரூபாய் மானியமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மத்திய அரசு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோபாலபுரத்து குடும்பம் மூலமாக கொடுத்தால் மட்டும்தான் அது கணக்கு. இது செந்தில் கவுண்டமணி வாழைப்பழத்து காமெடி மாதிரி. ஒரு பழம் எங்க அந்த பழம் தானே இது அப்படி. அன்பு சகோதர சகோதரர்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு நம்முடைய மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே மிக அதிகமாக இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு மாநிலத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்றால் அது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. மொத்தமாக 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறோங்க ஐயா 10 வருஷத்துல. ஒரே நேரத்தில் 11. இன்னைக்கு தேனியில கம்பீரமாக மருத்துவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால நீங்க எல்லா இடத்திலையும் திரும்பி பாருங்க. நம்மை பொறுத்தவரை எல்லோருக்குமான ஆட்சி, அனைவரையும் கூட அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு
அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிக்கிறாங்க. இப்ப டிடிவி அண்ணன் எதுக்கு நிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் ஜெயிப்பாரு, பார்லிமெண்ட் போவாரு, மோடி ஐயாவிட்ட நேரடியா தொலைபேசியில பேசுவாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க, தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க. அதிமுகவை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் வலியுறுத்துவதற்காக நிற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா, மோடி அவங்க 400 வாங்கக்கூடாது தடுப்பதற்காக நிக்கிறோம். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கேயாச்சும் சொல்றாங்களா நாங்க ஜெயிப்போம்னு? எங்கேயுமே ஜெயிக்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியும் சொல்வது மோடி 400 வாங்குவதை தடுப்பதற்காக நிற்கிறோம். இது ஒரு குழப்பங்களா? மோடி ஐயா 400 வாங்க கூடாதாமா, மோடி ஐயா 398 வாங்கிட்டாரா நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படிமா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய இந்தி கூட்டணி மோடி அவர்கள் 400 வாங்க கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி, இன்னொரு கட்சி யாராச்சும் ஜெயிப்பாங்க நாம் வலியுறுத்தலாம் என்பதற்காக ஒரு கட்சி. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன? 16 ஆண்டுகளா உங்களோட இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா, சில நேரத்துல ராமன் காட்டை விட்டு போய்த்தாங்க ஆகணும், வேற வழி இல்லை, காட்டை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா சில நேரத்தில் அதே ராமன் திரும்ப வந்துதான் ஆகும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களம். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா 2019 திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4 பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் ஐயா, அது ரொம்ப முக்கியம். யாரை எதிர்த்து நிற்கின்றார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்.
எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண முடியும். 1000 கோடியா பண்ணலாம், 2000 கோடியா பண்ணலாம், 3000 கோடியா பண்ணலாம். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. அதுல ஒரு 3000 கோடி கொண்டு வந்து தேனியில கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். அடுத்த 6 நாட்கள் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணுங்க ஐயா, எல்லாத்தையும் பார்க்கணுங்க ஐயா, எல்லா மக்கள்கிட்ட சென்று அன்பாக சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும் ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். நாம் எல்லோரும் கூட கடுமையாக அவருக்காக பாடுபட வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மேடையில சேலத்துல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாங்க. மோடி ஐயா அவர்கள் நம்ம டிடிவி அண்ணனை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, என்ன டிடிவி அண்ணா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்னாரு. பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி என்ன சொன்னாங்க, இல்லைங்க சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும். தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நானும் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. நியாயமா நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்னது கிடையாதுங்க ஐயா. ஒரு முறை நின்ன, ஜெயிச்ச, மக்களுக்கு சேவை பண்ண. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசியல் இருக்கேன். இதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நான் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் ஐயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில மனிதர்கள் சில நேரத்துல தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஐயா. நாம் அடுத்த 6 நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். உயிரை கொடுத்து, நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே குக்கரை நாம ஜெயிக்க வைக்கணுங்க. அண்ணன் இந்த அலையன்ஸ் அமைவதற்கு, இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள். அதை பத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான், என்னுடைய ஆதரவு மோடி அவர்களுக்கு. நான் எங்கேயும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில் இருந்து கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் கிடையாது என்று சொன்னான். அதனால இந்த அலையன்ஸ்ல, இந்த கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்க, அவ்வளவு சீட்டு கொடுங்க நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும், தேனியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வன் இங்க எம்பியா இருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இல்ல அண்ணன் டிடிவி அவங்க நிக்கட்டும், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி அண்ணன் நின்னா தான் சரியா இருக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்லங்க. ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வேலை பார்க்க போவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டணி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி 2026 அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓய போவதில்லை. எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க? தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, தாய்மார்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசுடைய எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் களத்தில் இருக்கணும், கடுமையாக பாடுபட வேண்டும். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரே பேச்சு தான் பேசுறார். என்ன பேச்சுனாங்க, 33 மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசல. எப்படிங்க பேசுவார் அவர் சாதனைய? தமிழகத்தை டாஸ்மார்க் வருமானத்தை நம்பர் 1 மாநிலமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? தமிழ்நாட்டை கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாங்க? ஒரு அமைச்சர் அல்ல, 35 அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் வாங்கின்றார்கள். எப்படி பேசுவாங்க? 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பேசுவாங்க? ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் 30% மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். மிச்சவங்களுக்கு யாரும் வரலீங்க. எப்படி பேசுவாங்க? பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி 33 மாத காலமாச்சு குறைக்கல. எப்படி பேசுவாங்க ஐயா? பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன். எப்படி பேசுவாங்க ஐயா?
100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி அந்த 50 நாளுக்கு நான் பணம் கொடுப்பேன். இன்னைக்கு சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். டிடிவி தினகரன் ஜெயிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி ஆனா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவார். சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் நம்முடைய அரசு வரக்கூடிய எல்லா சம்பளமும் 100% மோடி ஐயா கொடுக்கிற காசு 100%. இதுவரை 60,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். 60,000 கோடி ரூபாய். தாய்மார்களே நல்லா கவனிங்க. மோடி ஐயா 2014 வரும் பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு, ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாய். ஒரு நாளைக்கு சம்பளமே 174. இன்னைக்கு அது 324 ரூபாயாக இருக்கிறது. 174 எங்க இருக்குதுங்க, 324 எங்க இருக்குதுங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 284 இருந்துச்சு. இன்னைக்கு மோடி ஐயா அந்த ஒரு வாரத்தில் அதை உயர்த்தி இருக்கின்றார். எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் இருப்போம். 60,000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம். இன்னும் செலவு செய்யும். இவங்க சொன்ன 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த மாட்டார்கள். ஆனால் மத்திய அரசின் மீது பழி போடுவாங்க. திமுக இன்னொரு பழி போடுறாங்க. பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சா பெண்களுக்கு வர்ற 1000 ரூபாயை நிறுத்திடுவாங்களாமா. பாருங்க, சொன்னது நீங்க கொடுக்கறதா சொன்னீங்க. அதிலும் முழுமையாக கொடுக்க முடியல. வெறும் 30% மகளிருக்கு மட்டும் கொடுக்கறீங்க. ஆனா பழியை எங்க மேல போடுறீங்க? அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியால ஒரு தலைவர், ஒரு பிரதமர் ஏழையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்தி கூட்டணி இதற்கு முன்பு நாம பார்த்திருக்கோம், புதுசா பார்க்கலீங்க. 2004 இதே மாதிரி இணைஞ்சாங்க. நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் யாருங்க பிரதமர். எல்லாம் ரூம்குள்ள உட்கார்ந்து பேசினாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு. பிரதமர் யாருன்னே தெரியல. நம்ம ஓட்டு போட்டு வாக்கு பெட்டி எண்ணியாச்சு. அதன் பிறகு 10 பேர் வெளியே வந்து இவரு தாங்க பிரதமர். இந்த காலா படத்துல ரஜினி ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி. நாமெல்லாம் கேட்டோம், சார் இவர் யாருன்னு தெரியலையா சார், பிரதமர் நிறுத்திருக்கீங்கன்னு. இவர் பேர் தாங்க மன்மோகன் சிங் அப்படின்னா. ஐயா நாங்க இவருக்கு ஓட்டு போடல, நீங்க இவருக்கு ஓட்டு போடல, பட் எங்களுக்கு போட்டீங்கல்ல, நாங்கெல்லாம் இவருன்னு சொல்லியிருக்கோம். அப்பதான் தெரிஞ்சது மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து ஏன் பிரதமராக நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், பேச மாட்டாரு, கொள்ளை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம். 12 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருக்கின்றார். இன்னைக்கு அதே மாதிரி இந்தி கூட்டணி பிரதம வேட்பாளர் யாருன்னு தெரியாது, எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், நிரந்தர பிரதம மந்திரி நம்மிடம் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறந்துவிடக் கூடாது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல், மோடி அவர்களுக்கான தேர்தல். ஏப்ரல் 19ஆம் தேதி தேனியில சரித்திரம் படைக்கக்கூடியது நம்முடைய குக்கர் இங்கே சரித்திரம் படைக்கும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே அமர்வார். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் உண்மையான புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல அரசியல் 2024 நடக்கும். 2026 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம், அண்ணனுக்காக பணி செய்வோம். குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை, மோடி ஐயாவினுடைய பிள்ளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக அவர்களுக்காக நீங்கள் களத்திலே நின்று அவரை வெற்றி பெற செய்து விட்டுத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் தூக்கமே. அது வரைக்கும் நமக்கு வேலை களத்துல இவருக்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான தலைவர் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். தேனி வடக்கு மாவட்டத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக செயலாளர் காசி மாயனன் அவர்கள், தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் முத்துசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர் திருப்பூர் புறநகர மாவட்ட கழக செயலாளர் எங்களுடைய பகுதியை சார்ந்த அண்ணன் சண்முகவேல் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த ஐயா ரங்கசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலர் அண்ணன் செந்தமிழன் அவர்கள், கயத்தாறு ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஐயா எஸ்பி மாணிக்கராஜா அவர்கள், கழக தலைமை நிலைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் சமூக நல வாரிய தலைவர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருமையக்கா சரஸ்வதி அவர்கள், திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் KP நல்லசாமி அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் கழக பொறியாளர் அணி செயலாளர் அண்ணன் கரிகாலன் அவர்கள்,
கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், கழக இதய தெய்வம் அம்மா பேரவை செயலாளர் டேவிட் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ரஃபீக் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேனி மாவட்ட தலைவர் அண்ணன் பாண்டியன் அவர்கள், கதரை நரசிங்க பெருமாள் அவர்கள், ரவிபாலா அவர்கள், ராஜபாண்டியன் அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் ராமநாதன் அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பாலு அவர்கள், மலைச்சாமி அவர்கள், பொன்ராஜ் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் லேக்கன் துரை அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஜெயராமன், பாண்டியராஜன், லிங்கப்பன் அவர்கள், தேனியினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் மதிவாணன் அவர்கள், தேனி நகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் அருமை சகோதரி ஆனந்தி விஜயகுமார் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி எல்லா அன்பு தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு OPS ஐயா, அதனுடைய மாவட்ட செயலாளர் சையத் கான் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள், செல்வேந்திரன் அவர்கள், பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் தெய்வம் அவர்கள், ஜான் பாண்டியன் அண்ணா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தில் பிரசாத் அவர்கள், பாலா அவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஒரு பெரிய எழுச்சியோடு அண்ணனுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நானும் ஓடி வந்தங்க ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கும் அங்கே பிரச்சாரம் இருக்கிறது. ஓடி வந்ததற்கான காரணம் ஐயா, நாம இவரை கைவிட்டக் கூடாதுங்க ஐயா. பழகி பார்த்தால் தான் தெரியும் எவ்வளவு இனிமையானவர் என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை போன்ற அரசியல்ல கொஞ்சம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட பழகிய போது நான் கண்டுபிடித்தேன் எந்த அளவுக்கு மென்மையான ஒரு தலைவர், எந்த அளவுக்கு மென்மையா, ஒரு டீசென்டா, டிக்னிஃபைடா, நல்ல ஒரு மனிதனா, எதை பேசினாலும் கூட தொண்டர்களை சார்ந்து, எதை பேசினாலும் கூட தமிழகம் நல்லா இருக்கும். அதனால அவர்கிட்ட பழகிய பிறகு என்னுடைய மனது முழுமையாக மாறிவிட்டது. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவன். இப்பதான் புரியுது ஏன் எடப்பாடி அண்ணன் அவரை பார்த்து பயப்படுறாரு. அவர்கிட்ட பழகின பிறகுதான் தெரியுது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனிதரை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும், எல்லோரும் அவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைத்திருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.